இது பார்த்தீங்கன்னா, தம்பி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் தண்டர் போறது. பிளாக் தண்டர்ன்னு இல்ல, எங்கேயாவது ஒரு பக்கம் தண்ணி இருக்கிற பக்கம் எங்கள எங்க கூட்டு போய் விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாரி பிளாக் தண்டரே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். அ அவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவோட ஸ்டார்ட்டிங்லேருந்து கேட்பாங்க. நாங்க எப்போ கூட்டு வருவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பனிங்ல தான் கூட்டிட்டே வருவோம். ஸ்கூல் லீவ் எண்டெல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் வருவோம். போன வருஷம் அதே மாரி தான் போச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. ஆனா, நாங்க வந்து கும்பாபிஷேகத்துக்காக ஊர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறனால, சரி ஓகே இந்த ஒரு நாள் அப்படியே வந்து இது கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்துரலாம். அதுவும் ஃபைனலி அவங்க வந்து நான் கூட்டிட்டு போனா தான் நான் ஊருக்கே வருவேன் அப்படின்ட்டாய்ங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. சரி வேற வழியே இல்ல. சரி வாங்க கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா பிளாக் தண்டர் கிளம்பி வந்துட்டோம். நம்ம எங்க போனாலும் நமக்கு இந்த உண்டை கட்டி சோறுங்கிற மாரி சாப்பாட்ட கட்டிட்டு போவோம் இல்லைங்களா? அந்த மாரி அதையும் நாங்க ரெடி பண்ணிட்டு போனோம். ஆனா உள்ள அலோடு இல்லைங்க பிளாக் தண்டரு. ஆனா பெருந்துறையில வந்து அலோடு இருக்கு. நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போறோம்னா, அத கொண்டு போய் உள்ள போய் சாப்பிடலாம். பட் பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர்ல வந்து எந்த ஸ்நாக்ஸும், எந்த ஃபுட்டும் எதுவுமே அலோடு கிடையாதுங்க. எல்லாமே உள்ள கிடைக்குது. எல்லாமே சூப்பரா இருக்கு. உள்ள எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல. உள்ள போனதையுமே பார்த்தீங்கன்னா, இங்க அழகான ஒருத்தர் வந்து நாங்க வந்து போய் ஃபோட்டோ எடுக்க போனதுக்கப்புறம், அவங்க "நீங்க எந்த ஊரு? என்ன? நீங்கலாம் அழகா இருக்கீங்க." அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா அவரு பேசிட்டு இருந்தாரு. இந்த மாரி வீடியோ எடுங்க, இந்த மாரி ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவராவே வந்து ஃபோட்டோக்கெல்லாம் சூப்பரா போஸ் குடுத்தாரு. சரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்ல கிளம்பி உள்ள போயிட்டோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ்லாம் நெறைய கொண்டு போனோம். அது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் வந்து கார்லயே வச்சுட்டு உள்ள போயிட்டு, ஆனா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் உள்ள வந்து எல்லாமே சாப்பிடுற மாரி இருந்தது. எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். உள்ள போனதையுமே வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 9:30க்கு உள்ள போறோம். அதுக்கப்புறம் 12:00 வரைக்கும் வந்து ட்ரை கேம்ஸ். இந்த தூரி எல்லா தூரியும் ஆடிட்டு, 12:00 மேல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல விளையாடுற மாரி. இந்த கேரளா கொச்சின் போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் தண்டர்ல நம்ம வந்து ட்ரெஸ் வந்து உள்ள குடுப்பாங்க. அத போடுற மாரி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுருக்கோமோ, அத போட்டுக்கலாம். பட் என்ன ஒரே ஒண்ணு ஜீன்ஸ் மட்டும் போடாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் தண்ணீல விளையாடுறதுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. மத்தபடி எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து உள்ள வந்து அலோடு தான். நம்ம இதுதான் போடணும், அதுதான் போடணும்னு இல்ல. உள்ளேயும் ட்ரெஸ் இருக்கு. நம்ம வாங்க இஷ்டம் இருந்தா அதையும் வாங்கிக்கிறனா வாங்கிக்கலாம். அந்த நாள் பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேண்டாம். செம்மையான ஆட்டம், பாட்டம் அப்படிங்கிற மாரி போச்சுங்க. ஃபுட்டும் அப்படிதான். செகண்டுக்கு செகண்ட் நம்ம ஒரு விளையாட வேண்டியது, ஃபுட்டு சாப்பிட வேண்டியது, விதவிதமா எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது, மறுபடியும் தண்ணீல குதிக்க வேண்டியது, ஆட வேண்டியது அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பர் டேவா போயிருச்சு. தம்பியும் ரொம்ப ஆசைப்பட்ட மாரி அவனும் ஃபுல் டே நல்லா ஜாலியா இருந்துட்டான். இன்னும் என்னன்னா, அவனுக்கு ஒரே ஒரு குறை, அவன் ஏஜ்ல யாராவது ஒருத்தர நாங்க கூட கூட்டு போயிருந்தோம்னா, இன்னும் ஒரு மடங்கு ஜாஸ்தியா அவன் ஹேப்பியா இருந்திருப்பான். பட் நாங்க ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நாங்க ஊருக்கு அந்த ட்ரிப்பே போனோம் அப்படிங்கிறனால, யாருமே எங்க கூட வர மாரி சூழ்நிலையில இல்ல. ஆனாலும் எங்க ட்ரிப்ப நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணேங்க. எந்த அளவுக்கு